அழகர் கோவில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் மதுரைக்கு வடக்கே சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஓர் அற்புதமான கோவில் வளாகமாகும். சோலைமலை மலையின் பசுமையான அடிவாரங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் இது இங்கு கள்ளழகர் அல்லது சுந்தரராஜன் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றின் செழுமை வாய்ந்த இந்த பழமையான கோவில் சங்க காலத்தில் இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை கல்வெட்டுக்கள் மூலம் அதன் இருப்பை வெளிப்படுத்தும் ஆரம்ப பாண்டிய காலத்தை சேர்ந்தது. கோவிலில் பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை மற்றும் சிக்கலான சிற்பங்கள் பல நூற்றாண்டுகளாக அதன் வளர்ச்சிக்கு பங்களித்த சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர்கள் உட்பட பல்வேறு வம்சங்களின் கைவினைத்திறனை சான்றாகும். அதன் வரலாற்று முக்கியத்துவம் புகழ்பெற்ற தமிழ் காவியமான சிலப்பதிகாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அங்கு கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ் இலக்கிய மற்றும் வரலாற்றில் அதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. பல நூற்றாண்டுகள் உருண்டோடிய நிலையில் அழகர் கோவில் வழிபாடு மற்றும் யாத்திரை காண முக்கிய மாறியது. நாடு முழுவதும் இருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. அழகர் சுருளில் சுற்றுலா அழகர் கோவிலில் உள்ள சுற்றுலா அதன் மத முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை அழகு காரணமாக செழித்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் சித்திரை திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரிகர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள். திருவிழாவின் போது கள்ளழகரின் ஊர்வலம் தெய்வம் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு பயணிக்கிறது. இது அவரது சகோதரியின் மீனாட்சி தேவி திருமணத்திற்கு தெய்வத்தின் வருகையை குறிக்கிறது. கோயிலின் முதன்மை கடவுள் கள்ளழகர் விஷ்ணு பிரதான சன்னதியில் நின்று கோலத்தில் விட்டிருக்கிறார். பிரமிக்க வைக்கும் சிற்பங்கள், அழகழகாக வர்ணம் பூசப்பட்ட கோபுரங்கள் மற்றும் நுணுக்கமான வடிவமைக்கப்பட்ட மண்டபங்கள் ஆகியவற்றிற்காக இந்த கோவில் புகழ்பெற்று விளங்குகிறது. சோலைமலை மலையின் அமைதியால் சூழப்பட்ட அழகர் கோவில் ஒரு மதஸ்தலமாக மட்டுமின்றி இயற்கை ஆர்வலர்களின் தங்குமிடமாகவும் உள்ளது. முருகனின் 6 தலங்களில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள மற்றும் அழகர் கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மற்றொரு அம்சமாகும். சமீபத்திய ஆண்டுகளில் அழகர் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றுச்சூழல் சுற்றுலா வேகம் பெற்றுள்ளது. நிலையான பயணத்திற்கு முக்கியத்துவம் அளித்து உள்ளூர் சுற்றுலா வாரியம் அருகிலுள்ள வனப்பகுதிகளில் இயற்கை நடைகள், மலையோரங்கள் மற்றும் பறவைகளை பார்க்கும் சுற்றுலா பயணங்களை ஊக்குவித்து வருகிறது. அதன் செழுமையான வரலாறு மற்றும் இயற்கை அழகை கவனமாக பாதுகாத்து மேம்படுத்துவதன் மூலம் அழகர் கோயில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு சிறந்த கலங்கரை விளக்கமாக தொடர்கிறது. உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களுக்கு ஒரு செழுமையான அனுபவத்தை வழங்குகிறது. அழகர் கோவிலை ஆண்டு முழுவதும் அணுகலாம். மேலும் அதன் இதமான காலநிலை எந்த பருவத்திற்கும் ஏற்ற இடமாக அமைகிறது. இருப்பினும் சித்திரை திருவிழா போன்ற திருவிழாக்களில் தான் கோவிலின் துடிப்பான கலாச்சார முக்கியத்துவம் உயிர் பெறுகிறது. ஆன்மீக ஞானம் பெறும் விருப்பவோருக்கு அல்லது மகிழ்ச்சியான விழாக்களில் பங்கேற்க விரும்புவோருக்கு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் கோவிலின் முக்கியத்துவம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. கடந்த காலமும் நிகழ்காலமும் தடையின்றி கடந்த காலத்தால் அழியாத அனுபவத்தை வழங்கும் அழகர் கோயிலின் சிறப்பை கண்டு களிக்க வாருங்கள். நீங்கள் ஒரு வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும், ஆன்மீக ஆர்வலராக இருந்தாலும் அல்லது இயற்கை ஆர்வலராகவே இருந்தாலும் சரி, அழகர் கோவில் தமிழ்நாட்டின் செழுமையான கலாச்சார